ஹே காய்ஸ்! இதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல்ல நெறைய மினி ட்ராமாஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கும் ஸ்டோரீஸ் பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஓப்பனிங் சீன்ல ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பார்ல தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்க வர்ற பொண்ணு அவன செட்யூஸ் பண்ண வர மாதிரி, அவன் பக்கத்துல வந்து வளைஞ்சு கொழஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா. அத இன்னொரு பொண்ணு பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அத ஃபோட்டோ எடுக்கிறதுல அவளுக்கு அவ்ளோ ஆனந்தமா இருக்கு. அதான் ஹீரோயின். கேபிட்டலுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாளே ஃபியான்சி சீட் பண்றத நான் கண்டுபிடிச்சுட்டேன். அப்படின்னா இந்த என்கேஜ்மெண்ட்ட பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு அவ ஜாலியா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா. அந்த டைம் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. "என்ன நீ இதுவரைக்கும் பார்க்காத ஃபியான்சிய பார்க்க போனல்ல, என்னாச்சு? அவன் எதுவும் சீட்டிங் பண்றானா? கண்டுபிடிச்சிட்டியா அவன பத்தி?" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கா. "அவன பார்த்துட்டேன். ஆனா எவிடன்ஸ் நான் கலெக்ட் பண்ணல. அதுக்கு டைம் ஆகும்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. "சரி, சரி சீக்கிரம் வேலைய முடிச்சுட்டு வந்துரு. உன்னோட 22nd பர்த்டேய எங்க கூட தான் செலிப்ரேட் பண்ணோம்." அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்றா. "ஆமா, அதுக்காக தான் எல்லாத்தையும் சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் சவுத் சிட்டில எங்க சிஇஓ. அப்படி இருக்க நான் எப்படி ஒரு மென்ன ஃபாலோ பண்ணிட்டு போக முடியும்? அதனால ஃபர்ஸ்ட் இவன கட் பண்ணணும். என்னோட கரியர் தான் எனக்கு முக்கியம்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. அதுக்காக தான் ஃப்ரெண்டும் ஹீரோயின் அப்பாக்கு தெரியாம இந்த மேட்டர மறைச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இங்க கேபிட்டலுக்கு வந்திருக்காங்கிறது அவளோட அப்பாவுக்கு தெரியாது. ஸோ இங்க ஹீரோயின் இப்போ ஹீரோவ ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா, அவனும் அந்த பொண்ண அவாய்ட் பண்ற மாரி தெர்ல. இப்போ 2 பேரும் ரூமுக்கு போற மாரி தெரியுது. சூப்பர் மேட்டர். அப்போ ரூமுக்கு போனா நெறைய ஃபோட்டோஸ் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோயினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. ரூம் பக்கத்துல போனா ஹீரோவோட கோட் வந்து வெளிய விழுது. என்ன ரொம்ப இன்டென்ஸா போறாங்களோ! உள்ள போய் ஹாட்டா ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் பிளான் பண்றா. உள்ள போறதுக்குள்ள உள்ள இருந்த பொண்ணு வெளிய ஓடி வரா. "என்னாச்சு? எதுக்கு வெளிய வந்த?" அப்படின்னு அவள பிடிச்சு ஹீரோயின் கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளும் இப்போ உள்ள நடந்தத யோசிச்சு பார்க்குறா. என்ன ஆயிருக்கும்னா, ஹீரோ உள்ள போனதும் கோட்ட கழட்டியிருப்பான். இந்த கூச்சிங்க பத்தி எல்லாரும் பெருமையா சொன்னாங்க. பொண்ணுங்க பக்கத்துல திரும்ப மாட்டான். அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான பெர்சன்லாம் சொன்னாங்க. அவனே என்னோட வலையில ஈஸியா சிக்கிட்டானே! அப்படின்னு அந்த பொண்ணு அவன் பக்கத்துல க்ளோஸ் ஆகலான்னு போனா, ஹீரோ இப்போ ஃபோன் எடுத்து அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். "ஏய் என்ன பண்ற? எதுக்கு ஃபோட்டோ எடுக்குற?" அப்படின்னு அவளும் புரியாம கேட்குறா. "உன்னோட வேலை இதோட எண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இங்க நடந்தத பத்தி வெளிய யார்கிட்டயே சொன்ன, அவ்வளோதான்." அப்படிங்கிற மாதிரி அவள மிரட்டி விட்டுருப்பான். அதனால தான் இப்ப வெளிய வந்த அந்த பொண்ணும், "மிஸ்டர் கூச்சிங்." "இல்ல, இல்ல நான் சொல்லக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடி போறா. "என்ன கூச்சிங்க்கு என்ன பிரச்சனை? வேற எதுவும் பிரச்சனையா?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மைண்ட்லயும் வேற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ டோர் ஓப்பன் பண்ண, ஹீரோயின் குடுகுடுன்னு போய் ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வீட்ல தான் அரேஞ்ச் மேரேஜ்ன்னு பேசியிருப்பாங்க. அவங்க ஃபேமிலியோட எல்டர்ஸ். ஹீரோவோட ஃபேமிலி கு ஃபேமிலி, ஹீரோயினோட ஃபேமிலி மூ ஃபேமிலி. அவங்க 2 பேருக்குள்ளேயும் மேரேஜ் மேட்டர் இருக்கிறதுனால, அத பிரேக் ஆஃப் பண்றதுக்காக தான் ஹீரோவும் இந்த வேலைய பார்த்துட்டு இருக்கான். ஸோ, இப்ப அவன் ஃபோட்டோ எடுத்துட்டான்ல, அந்த ஃபோட்டோவ அசிஸ்டன்ட்க்கு அனுப்பி, மூ ஃபேமிலியோட எல்டஸ்ட் லேடிக்கு இத அனுப்பிவிடு. இந்த ஃபோட்டோவ அவ பார்த்தான்னா, கண்டிப்பா நான் சீட் பண்றேங்கிற கோவத்துல இந்த என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்ணுவா. அதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினுக்கு இன்னும் சாலிடான எவிடன்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு ஃபீலிங்ஸ்ல ஃப்ரெண்ட்ட கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நீ ட்ரை பண்ணு. பட் இந்த மேட்டர நீ தனியாவே ஹேண்டில் பண்ணிக்கோ. எங்களலாம் இன்வால்வ் பண்ணிறாத அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சம் பயப்படுறா. என்ன நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா? நான் மட்டும் தான் எல்லாத்தையும் தனியா பண்ணணுமா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கோவப்படுறா. அந்த டைம் 2 லேடீஸ் பேசிட்டு இருக்கிறத கேட்குறா. லியாங் உனக்கு சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. உனக்கு கூஃப் ஃபேமிலில சர்வன்ட்டா வேலை கிடைச்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய மேட்டர். அப்புறம் எதுக்கு நீ சோகமா இருக்க? அப்படின்னு கேட்கும்போது, அந்த லியாங்குங்கிற பொண்ணுக்கு அந்த ஃபேமிலிக்கு போறது பயமா இருக்கு. ரிச் ஃபேமிலினாலே நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பவர் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல நம்மளே மாதிரி பீப்பிளுக்கு ரொம்பவே ஆபத்தும் இருக்கும். நான் என்ன பண்றது? என்னோட அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு எனக்கு காசு வேணும். பட் இந்த வேலைக்கு போறதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அத பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரு பிளான் வந்துருச்சு. நான் அந்த ஹூ ஃபேமிலிக்கு போனா, ஹீரோ மீட் பண்றதுக்கு எனக்கு நெறைய சான்ஸ் கிடைக்கும். அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, இப்ப அந்த பொண்ணுகிட்ட போய், உங்களுக்கு அந்த கவல வேண்டாம் அப்படின்னு அவளுக்கு காசு குடுத்து செட்டில் பண்ணிட்டு, அவளோட ரெஸ்யூம வாங்கிட்டு ஹீரோயின் வேலைக்கு போலான்னு டிசைட் பண்றா. கு ஃபேமிலிக்கு போயிட்டு ஹீரோவ செட்யூஸ் பண்ணி, அவன வச்சு இந்த என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்ண வைக்கணும். அப்புறம் தாத்தா என்ன ஏதுன்னு திட்டமாட்டாங்க. இந்த என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆஃப் ஆனதும், நானும் சவுத் சிட்டிக்கு போயிட்டு என்னோட வேலைய பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் பிளான போடுறா. ஹீரோ ஆல்ரெடி ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்லியிருப்பான்ல. இப்ப அசிஸ்டன்ட்டும் வந்து, நீங்க சொன்ன மாதிரியே மூ ஃபேமிலியோட எல்டர்ஸ்ட் லேடிக்கு இந்த ஃபோட்டோஸ் அனுப்பி வச்சுட்டேன். ஸோ அவங்க கிட்ட ஃபோட்டோஸ் கிடைச்சதும் அவங்களே என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்ணணும்னு வந்து பேசுவாங்க. அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். அடுத்து நம்ம வீட்டுக்கான நியூ சர்வெண்ட்ட சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ரெஸ்யூம குடுக்குறாங்க. அதில ஃபோட்டோ இருக்காது. ஹீரோ இந்த ரெஸ்யூம வாங்கி பார்த்துட்டு, "நான் இந்த பொண்ண ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி கேட்குறான். "இது உங்க பாட்டிக்காக தானே, அப்புறம் நீங்க எதுக்கு மீட் பண்ணணும்?" அப்படின்னு கேட்டா, "என் பாட்டி எனக்கு ரொம்பவே முக்கியம். அதனால அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிற ஆள் எப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதனால ஃபர்ஸ்ட்டு அவள என்ன வந்து மீட் பண்ண சொல்லு." அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இப்போ ஹீரோ வீட்ல இருக்கும்போது ஹீரோயின் சர்வெண்ட் காஸ்டியூம்ல வரா. "நான் தான் உங்க ஃபேமிலில நியூ சர்வெண்ட்டா ஜாயின் பண்ணியிருக்கேன்." அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து சொல்றா. "என் ஃபேமிலில ஒர்க் பண்ணணும்னா,
இங்க மாஸ்டர்ஸோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுபடி நடந்துக்கணும். ஸோ, எனக்கு இப்ப லஞ்ச் ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஸோ, ஹீரோயினும் மெனுவ வாங்கி பார்த்துட்டு, அதுல ஃபுட்டும் கூடவே மெடிக்கல் சூப்பும் ஆர்டர் பண்றா. அவன் ஆல்ரெடி அந்த மேட்டர்ல வீக்குன்னு இவன் நெனச்சிட்டு இருப்பான்ல. ஸோ, அதுக்காக அந்த சூப் ஆர்டர் பண்றா. அத கேட்டு செஃப்பும், "என்ன இந்த பொண்ணு இப்படி ஆர்டர் பண்றாளே!" அப்படின்னு அவன் ஷாக் ஆயிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு எம்பரசிங்கா இருக்கு. "நீ இப்ப என்ன பண்ற? எதுவும் ஹிண்ட் குடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்குறான். "நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ண சொன்னீங்க. நானும் அதான் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. "நீ இந்த கூஃப் ஃபேமிலிக்கு வந்தது வேலை செய்றதுக்காக. ஸோ, அத மட்டும் உன் மைண்ட்ல வச்சுக்கோ. வேற எந்த தப்பான ஐடியாவும் உன் மண்டைக்குள்ள இருக்கக்கூடாது." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். இவன் ஏன் இப்ப சடனா கோவப்படுறான்? ஒரு வேளை இவனோட சீக்ரெட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. வெளிய சொன்னதுனால அவனுக்கு ஷேமா இருக்குதோ அப்படின்னு நெனச்சுட்டு, இப்போ செஃப்ப பார்த்துட்டு, "மாஸ்டருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் யூனிக் டேஸ்ட் அவ்வளதான்." அப்படின்னு சொல்லிட்டு அத ப்ரிப்பேர் பண்ண சொல்றா. அவனும் நக்கலா சிரிச்சுக்கிட்டே, "மிஸ்டர் கு இத ரெடி பண்ணிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். ஹீரோவுக்கு செம கடுப்பா இருக்குது. ஸோ ஹீரோயின் கிட்ட மூஞ்ச காமிச்சுக்கிட்டு இருக்கான். "என்ன இவன்? நம்மள விட்டு தள்ளி போற மாரி தெரியுதே. அப்போ ஒரு வலைய போட்டு பார்க்க வேண்டியதா?" அப்படின்னு இப்போ ஹீரோவோட பக்கத்துல போயிட்டு, "நீங்க சொன்னீங்கல்ல, என் மண்டைக்குள்ள தப்பான ஐடியா வரக்கூடாதுன்னு. பட் எனக்கு அந்த மாதிரி இன்டென்ஷன் இருக்குன்னா, உங்களுக்கும் என் மேல இன்ட்ரெஸ்ட் வருமா?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட பக்கத்துல போறா. அவனும் அதே டோன்லயே, "எனக்கு ஏன் உன் மேல இன்ட்ரெஸ்ட் வரும்னு நினைக்கிற?" அப்படின்னு கேட்டா, "ஏன்னா உங்கள பத்தி எல்லாமே எனக்கு தெரியும்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. "அப்படியா? உனக்கு என்ன பத்தி என்னலாம் தெரியுதுன்னு நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன்." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு வந்துடுறான். வெளிய வந்ததும் அசிஸ்டன்ட், "பாஸ் இந்த சர்வெண்ட் ஓகேவா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோவும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி சொல்றான். ஸோ பாஸ்க்கும் இந்த மாரி சர்வெண்ட் தான் பிடிக்கும் போல அப்படின்னு அவன் சொல்றான். எங்க ஹீரோக்கு அவ பக்கத்துல வந்து பேசியிருப்பாள்ல, "எனக்கு அந்த மாதிரி இன்டென்ஷன் இருந்தா உனக்கும் என் மேல இன்ட்ரெஸ்ட் வருமா?" அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பாள்ல. ஸோ, அதை இப்ப நினைச்சுட்டு அவ இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். அடுத்து இப்போ அந்த மூவ் ஃபேமிலியோட மேட்டர பத்தி கேட்குறான். மூவ் ஃபேமிலி கூட என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்ணும்போது கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவனும் நான் அனுப்பிட்டேன். பட் அந்த சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. இந்த நேரத்துக்கு ஹீரோயின் கோவப்பட்டிருந்தா மூவ் ஃபேமிலிலேருந்து நம்மள கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி அவனும் யோசிக்கிறான். ஹீரோ இந்த டைம் மேபி அவ இது பிசினஸ் மேரேஜா பார்க்குறாளா இருக்கும். அவங்க ஃபேமிலி பிசினஸ்க்கு ப்ராஃபிட் கிடைக்கணுங்கிறதுக்காக இத பண்ணிட்டு இருப்பா. இல்லன்னா அந்த ஃபோட்டோ பார்த்த நேரத்துக்கு எப்பவோ கோவப்பட்டுருக்கணுமே! அப்படிங்கிற மாரி ஹீரோ பேசுறான். அசிஸ்டன்ட்டும் பாஸ் உங்களுக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லனாலும், உங்களால உங்க பார்ட்டிய மீறி இந்த என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்ண முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு கேட்டா, இப்போ ஹீரோவும் அதுக்கு அடுத்த சொல்யூஷனா, அந்த பொண்ண நானே டைரக்ட்டா மீட் பண்ணி பேசலாம். அப்படிங்கிற மாதிரி அவன் டிசைட் பண்றான். இங்க கு ஃபேமிலில ஒரு சர்வன்ட் லேடி ரொம்பவே பதட்டமா நின்னுட்டு இருக்காங்க. இந்த டீ கப்ப கொண்டு போலாமா வேண்டாமா? அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இப்ப அடுத்த சர்வன்ட் வந்துட்டு, "என்ன இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க? மிஸ்ஸு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போ." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சர்வெண்ட்டே அந்த மிஸ்ஸு முன்னாடி போக்கூடாதுன்னு தான் பயந்து வந்து இங்க நின்னுட்டு இருக்கா. அந்த மிஸ்ஸு அப்படிங்கிற பொண்ணு மேல நெறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. ஒவ்வொரு டைம் கு ஃபேமிலிக்கு வரும்போதெல்லாம், இங்க உள்ள சர்வெண்ட் எல்லாம் புல்லி பண்றதே அவளோட வேலையா இருக்கும். ஒரு டைம் ஒரு சர்வெண்ட்டுக்கு மூஞ்சில டீய ஊத்தி, அந்த சர்வெண்ட்டுக்கு மூஞ்சே அவிஞ்சு போச்சு. இன்னொரு சர்வெண்ட்ட பூல்ல தள்ளி விட்டா. அவளுக்கு 1 மந்த்தா ஃபீவர் இருந்துச்சு. இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு எனக்கு எப்படி போக மனசு வரும்? எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. "நீ இப்ப போலனா, அடுத்து நான் தான் போக வேண்டியது இருக்கும். ஒழுங்கா நீயே போயிரு." அப்படிங்கிற மாரி இன்னொரு பொண்ணு வேற திட்டிட்டு இருக்கா. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணும், "எனக்கு இந்த வேலையே இல்லனாலும் பரவால்ல. நான் அந்த மிஸ்ஸு முன்னாடி போமாட்டேன். அவ என்ன என்ன பண்ணுவானே தெரியாது. இந்த பயத்துல என்னால அவ முன்னாடி போய் நிக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் "நான் போகல. நான் வேணா ரிசைன் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கா. 2 பேரும் இந்த மாரி கன்ஃப்யூஷன்ல இருக்கும்போது தான் அந்த பக்கம் ஹீரோயின் வரா. ஸோ அவகிட்ட இப்போ டீ கப்ப குடுத்து அனுப்புறாங்க. நானா போணும் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையே! என்ன எதுக்கு கூப்பிடுறாங்க? அப்படிங்கிற மாரி அவ கேட்குறா. ஆமா நீ தான் போணும் அப்படின்னு கையில டீ கப்ப குடுத்து அனுப்புறாங்க. இங்க மிஸ்ஸும் அவளோட ஃப்ரெண்டு கூட வந்திருப்பா. மிஸ்ஸோட நேம் ஜின்ரோ. அவளும் இந்த கு ஃபேமிலில சர்வன்ட்ஸ்லாம் இப்ப சரியே இல்ல. எவ்வளோ நேரமா வெயிட் பண்றது? டீ கப் கொண்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? அப்படிங்கிற மாரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினும் வந்து டீய சர்வ் பண்றா. அத பார்த்துட்டு ஃப்ரெண்டு, இப்பலாம் வர வர கு ஃபேமிலில சர்வன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்காங்களே! அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்டு கிட்ட ஏத்தி விடுறா. அதுக்கு ஜின்ரோவும், சர்வன்ட்னா எப்பவுமே சர்வன்ட் மட்டும் தான். அப்படின்னு சும்மா நிக்கிற ஹீரோயின் தலையில போய் டீய கொட்டுறா. நீங்க உன்னோட பொசிஷன மறந்துறாத. சர்வெண்ட்டா இருக்கிற நீ எப்பவுமே மாஸ்டர் ஆக முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு அந்த மாரி எந்த இன்டென்ஷனும் கிடையாது. அப்படின்னு சொன்னா, என்னமோ நடிக்கிறா பாரு இன்னசென்ட் மாதிரி. அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் எனக்கு அப்படி ஒரு இன்டென்ஷன் கிடையாது. நான் மாஸ்டர செட்யூஸ் பண்ணணும்னு நினைக்கல. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி, அப்போ உனக்கு கு ஃபேமிலிய விட்டு வெளிய போறதுக்கு தைரியம் இருக்கா? அப்படி நீ வெளிய போனனா,
உனக்கு அந்த மாதிரி ஹீரோ மேலே இன்டென்ஷன் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஜின்ரோ பேசுகிறா. எல்லாருமே உங்களை மாதிரி வெட்டியா இருக்க மாட்டாங்க. எங்களுக்கெல்லாம் வேலை இருக்கு. உங்களை மாதிரி ஃபுல் டே மென்ன பத்தி திங்க் பண்றது எங்களோட வேலை கிடையாது. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ ஜின்ரோ ஒரு செக் நோட் எடுத்து வெளிய போட்டு, இதுல 1,000,000 இருக்கு. இத வாங்கிட்டு கிளம்புறியா? அப்படின்னு கேட்டா, நீங்க என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா, ஹீரோவ எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம்? அப்படின்னு அந்த டைம அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, ஹீரோ அப்பவாவது உங்கள திரும்பி பார்த்திருப்பான். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றியா? அப்படின்னு இப்போ கோவத்துல ஜின்ரோ அவள அரைஞ்சிடுறா. ஹீரோயினுக்கும் ஆங்கர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டுருக்கு. "உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லு. இப்பவே நான் செட்டில் பண்றேன். நீ உடனே கூ ஃபேமிலி விட்டு போகணும்." அப்படிங்கிற மாரி ஜின்ரோ பேசுறா. "எனக்கு அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்ரோவுக்கு அவ அற விடுறா. "என்கிட்ட சின்சியரா நீ சாரி கேளு. அப்போ நான் இந்த கூ ஃபேமிலிய விட்டு போறத பத்தி யோசிக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் அங்க வர்ற ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். "ஃப்ரெண்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ ஜின்ரோவ அறைஞ்சிருப்ப. ஜின்ரோ யார் தெரியுமா? உங்க மாஸ்டரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவள நீ அறிஞ்சிட்டியா? ஹீரோ வந்தது இந்த மேட்டர் சொன்னா என்ன ஆகும் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். ஏன்னா நான் கூட ஹீரோயின பார்க்காம போயிருவானோன்னு நெனச்சேன். இப்போ நீங்க இந்த மேட்டர அட்ரஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அவன் என்ன நோட்டீஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. "என்ன நீ ஓவரா பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ரோ மறுபடியும் அவள அடிக்க போறா. இந்த டைம் ஹீரோ வந்துட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, அவளும் சர்வன்ட் ரொம்பவே ரூடா நடந்துக்கிறா. "என்னவ அடிச்சுட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றா. ஃப்ரெண்டும், "ஆமா, நீங்க இவளுக்காக நீதி வாங்கி குடுக்கணும். இந்த சர்வன்ட் ரொம்பவே அரகன்ட்டா இருக்கா. இவள உடனே ஃபயர் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்டு சொல்றா. "சரி நீ சொல்லு, என்ன நடந்துச்சு?" அப்படின்னு ஹீரோயின பார்த்து கேட்டா, அவளும், "நான் மிஸ்ஸு அடிச்சது உண்மைதான்." அப்படின்னு சொல்றா. "கேட்டல்ல, அவளே உண்மைய ஒத்துக்கிட்டா. உடனே அவள ஃபயர் பண்ணு." அப்படிங்கிற மாரி மிஸ்ஸு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோயின் கீழ கிடக்குற செக் எடுக்குறா. அதான் மிஸ் அவளுக்கு குடுத்தது. ஸோ, இப்ப அத காமிச்சு, "நான் மிஸ்ஸு அடிச்சது உண்மைதான். பட் அவங்க என்கிட்ட இந்த 1,000,000 செக்க குடுத்து கூ ஃபேமிலி விட்டு போக சொன்னாங்க. பட் நான் என்னோட லவ்வ மணிய வச்சு அவமானப்படுத்த விரும்பல. என்னோட லவ் ரொம்பவே சுத்தமானது. நான் உங்கள ட்ரூவா லவ் பண்றேன்." அப்படின்னு ஹீரோ கிட்ட எல்லார் முன்னாடியும் கன்ஃபஸ் பண்றா. "அடி பாவி! இந்த சான்ஸ யூஸ் பண்ணி கன்ஃபஸ் பண்ணிட்டாளே!" அப்படின்னு மிஸ்ஸுக்கு கடுப்பா இருக்கு. ஸோ, அவளும், "நான் உனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. நம்ம 2 ஃபேமிலிஸுமே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ அவுட் சைடருக்கு ஃபேவர் பண்ணக்கூடாது." அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. ஹீரோயினும், இப்போ மிஸ்ஸு சொல்றது கரெக்ட்டு தான். நான் ஒரு சர்வன்ட். என்னோட தகுதிக்கு நான் உங்கள ஆசைப்படக்கூடாது தான். அதனால நான் அவங்க சொன்ன மாரியே இந்த வீட்ட விட்டு போயிர்றேன். அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறா. 1, 2, 3ன்னு கவுண்ட் பண்ணா ஹீரோ கரெக்ட்டா ஸ்டாப்புன்னு சொல்லிடுறான். எனக்கு தெரியுமே! ஹீரோ கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுவான். அவன ஈஸியா மேனிபுலேட் பண்ணிர்லாம் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நெனைக்கிறா. ஜின்ரோவுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவ ஒரு சர்வன்ட் தானே! அவ போனா விட வேண்டியது தானே! அப்படிங்கிற மாரி அவ கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினும், இந்த மாரி தான் கூ ஃபேமிலில ஒவ்வொரு சர்வன்ட்டையா அவங்க அனுப்பிட்டு இருக்காங்க. அப்படின்னு வேற டைம் பார்த்து போட்டு குடுக்குறா. நான்லாம் அப்படி எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்க பண்றது எதுவுமே ஹீரோக்கு தெரியாதுன்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாரி பேசிட்டு 2 பேருக்குள்ளயும் ஆர்குமென்ட் போயிட்டு இருக்கு. ஸோ, ஹீரோவும், இது கூ ஃபேமிலி. இங்க எங்க வீட்டு சர்வன்ட்ட நீ வந்து டிசிப்ளின் பண்ணாத. அப்படிங்கிற மாரி அவள ஆஃப் பண்ணிர்றான். அவளுக்கு இந்த சர்வன்ட் முன்னாடி ஷேம் ஷேம் ஆயிருச்சு. அப்புறம் "இங்கேருந்து கிளம்புறியா?" அப்படின்னு சொன்னதும், இப்ப ஃப்ரெண்டு கூட அவளும் கோவமா கிளம்புறா. ஹீரோயினும், "நான் ரொம்பவே டச்சிங்கா ஃபீல் பண்றேன். எனக்காக பேசின பாத்தியா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ கிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. "நீ அவள அடிக்கும்போது அவ்வளோ கட்ஸோட இருந்த. அப்புறம் என் முன்னாடி மட்டும் பாவப்பட்ட பொண்ணு மாரி நடந்துக்கிற." அப்படின்னு கேட்டா, "ஓ! நான் அவள அடிச்சத பாத்துட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சிரிக்கிறா. "ஆமா, எனக்கும் உன்னோட கட்ஸ் பிடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். "அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அப்போ நீங்களும் என்ன லைக் பண்றீங்களா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "வந்த மேட்டர் ஈஸியா முடிஞ்சிரும் போலயே!" அப்படின்னு அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. அவனும், "ஆமா, எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு." அப்படின்னு ஒத்துக்கிறான். "பட் நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டுருக்கேன். உங்களுக்கு ஒரு ஃபியான்சி இருக்கால்ல?" அப்படின்ட்டு அந்த மேட்டர பத்தி பேச, "நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, நான் அந்த என்கேஜ்மெண்ட்ட பிரேக்கப் பண்ணிருவேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். அப்போ பிளான் எல்லாம் சக்சஸ் ஆக போகுது அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷத்துல, "அப்போ நீங்க உண்மைய தான் சொல்றீங்களா? மூணு ஃபேமிலி கூட என்கேஜ்மெண்ட்ட பிரேக்கப் பண்ணிருவீங்களா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, அது நீ எஸ் சொல்றதுல தான் இருக்கு." அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும், "எனக்கு ஓகே. நான் உங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்றா. "நான் இன்னொரு டைம் கேட்டுக்கிறேன். எனக்கு பொய் சொன்னாலும், பிட்ராயல் பண்ணாலும் சுத்தமா பிடிக்காது. அதனால நீ கன்ஃபார்மா சொல்லு." அப்படின்னு கேட்டா, அவளும், "நான் கன்ஃபார்மா உங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு" சொல்றா. "சரி, அப்போ ஓகே. நான் இப்பவே அவளுக்கு கால் பண்ணி என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்ணிர்றேன்." அப்படின்னு ஹீரோ கால் பண்றான். "ஸோ, உங்கிட்ட அவளோட நம்பர் உண்டா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அவ தான் என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்றதுக்கு ரெடியா இல்ல. அதனால சில ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவளோட நம்பர வாங்கிட்டேன். என்னால இந்த என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்ண முடியாது. அதனால அவ தான் இத பண்ணணும் அப்படின்னு மிஸ் மூக்கு கால் பண்ண போறான். ஹீரோயினி, ஒரு கெட்ட பையன். அதான் பொண்ணுங்க மேல பழிய தூக்கி போட பார்க்குறான் அப்படின்னு நினைச்சுட்டு ஹீரோவே ஸ்டாப் பண்றா. "நீ கால் பண்ணக்கூடாது." அப்படின்னு செல்ல வாங்குறா.
ஏன்னா, இப்போ கால் பண்ணா அது ஹீரோயின் நம்பருக்கு தானே ரிங் போகும் அப்படிங்கிறதுக்காக. எங்க ஹீரோவும் எதுக்கு அப்படின்னு கேட்டா, "எனக்கு நீ அவகிட்ட பேசுறது பிடிக்கல" அப்படின்னு சொல்றா. "அப்போ நீ ஜெலஸ் ஆயிட்டியா?" அப்படின்னு கேட்டு ஹீரோ சிரிக்கிறான். "ஆமா, என் முன்னாடி நீ மத்த பொண்ணுங்க கூட பேசினா எனக்கு பிடிக்காது. அதுவும் அவ உன்னோட ஃபியான்சி. அதனால நீ அவகிட்ட பேசினா எனக்கு பிடிக்காது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அப்போ நான் இதுக்காக லாயர் அரேஞ்ச் பண்றேன். லாயர வச்சு அவகிட்ட பேச சொல்றேன்" அப்படின்னு சொன்னா, ஹீரோயினும் "ஓகே சூப்பர்" அப்படின்னு சொல்லிர்றா. அப்போ இந்த என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்ணதும், "நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு" சொன்னா, ஹீரோயினும் டீல்ன்னு சொல்றா. நான் அந்த பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்றதுக்காக எவ்ளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட ரொம்ப நாள் பிளான் அப்படிங்கிற மாரி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். "ஏன் உங்களுக்கு மிஸ் மூவ பிடிக்கல? நீங்க அவங்கள பார்த்தது கூட கிடையாதுல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க அவங்கள ஹேட் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டா, "அவ பப்ளிக்கா எந்த பிளேஸ்லயும் அப்பியரன்ஸ் குடுத்ததே கிடையாது. அந்த மாதிரி ரிச்சான பொண்ணுங்க நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். ஸோ எனக்கெல்லாம் அந்த மாரி பொண்ணுங்க செட் ஆகாது" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். பட் அந்த பொண்ணு சப்சிடரி கம்பெனிய தனியா ரன் பண்ணிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டனே. ஸோ அந்த பொண்ணு செல்ஃப் சஃபிஷியன்ட்டான பொண்ணு தானே அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்குறா. இதெல்லாம் மத்த பீப்பிள ஃபூல் பண்றதுக்காக அவங்க பண்ற வேல அப்படின்னு ஹீரோ அத சொல்றான். பட் 3 மந்த் பேக் மூவ் ஃபேமிலியோட பிசினஸ அவங்க தானே டேக் ஓவர் பண்ணாங்க. இப்போ கூட பிசினஸ் நல்ல ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவள பத்தியே பெருமையா பேசிட்டு இருப்பா. அங்க ஹீரோயின் என்னன்னா அத டேமேஜ் பண்ணியே பேசிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ். இந்த மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பட் கண்டிப்பா அந்த பொண்ணு வெத்து வீட்டா தான் இருக்கும். எனக்கு செல்ஃப் மேட் வுமன தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அடுத்து ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட அவகிட்ட என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆஃப் பத்தி பேசியாச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நம்ம லாயர் அரேஞ்ச் பண்ணோம்ல, பாட்டி அந்த லாயர ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். பாட்டிக்கு எப்படி இந்த மேட்டர் தெரியும்? நீ தான் சொன்னியா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கோவப்படுறான். நீங்களும் பாட்டிக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இப்போதான் செல்ல கொடுக்குறான். ஆல்ரெடி பாட்டி லைன்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோவும் பாட்டி அப்படின்னா, "உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்றதுக்காக மிஸ்மோவ பார்க்கறதுக்கு ஆட்கள அனுப்புவ?" அப்படின்ட்டு பாட்டி கோவப்படுறாங்க. "நீ இதெல்லாம் என்ன கோவப்படுத்துறதுக்காக தான் பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு வேற திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவனும், "இல்ல பாட்டி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஜோக்கா பண்ணது" அப்படின்னு சொன்னா, "என்னது ஜோக்கு? இங்க ஹோல் கேபிட்டல் அப்புறம் சவுத் சிட்டி எல்லாருக்குமே தெரியும். நம்ம 2 ஃபேமிலிக்குள்ளேயும் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குன்னு. ஸோ அத எப்படி நீ ஜோக்குன்னு சொல்லுவ? இப்ப மட்டும் நீ இத பிரேக் ஆஃப் பண்ணனா, கேபிட்டல் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நான் சொன்ன வார்த்தைய காப்பாத்தாம போயிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த அவ பேச்சு எனக்கு தேவையா? இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஹீரோவும் இந்த டைம், "பாட்டி இத கண்டிப்பா பிரேக் ஆஃப் பண்ணி தான் ஆகணும்" அப்படிங்கிற மாரி கேட்டா, "சரி அப்போ நீ எத்தன ஆட்கள வேணா அனுப்பு. நானும் ஒவ்வொருத்தையா ஸ்டாப் பண்றேன். இந்த என்கேஜ்மெண்ட்ட மட்டும் நீ பிரேக் ஆஃப் பண்ணவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வச்சுடுறாங்க. அடுத்து, "என்ன பாஸ் பண்ண போறீங்க? மிஸ்மோ ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்ல, "வேற யாரும் போக்கூடாதுன்னா நானே அங்க போய் பேசுறேன்" அப்படின்ட்டு ஹீரோ கிளம்புறான். ஹீரோயினும் இங்க அக்ரீமெண்ட் பேப்பரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னையோட இந்த என்கேஜ்மெண்ட்ட எண்ட் பண்ணிட்டு, நான் இன்னைக்கே சவுத் சிட்டி கிளம்ப போறேன். டிக்கெட்ட புக் பண்ணலாமா அப்படின்னு செல் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஆள் வர்ற சத்தம் கேட்டதும், "மிஸ்டர் லாயர்" அப்படின்னு திரும்புனா, இங்க ஹீரோ வந்து நிக்கிறான். 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோயினும், "நான் என்ன சொல்றது? இவன் நான் எதுக்கு வந்தேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நான் இது கோஇன்சிடென்ட்ஸ்ன்னு சொன்னா அத நம்ப மாட்டானே" அப்படின்னு அவ என்ன சொல்றதுன்னு யோசித்துட்டு இருக்கா. வந்த ஹீரோவும், "நீ எதுக்காக இங்க வந்த? நான் என்னோட ஃபியான்சிய தனியா மீட் பண்ணி, அவ என்ன உன்கிட்ட இருந்து பறிச்சுருவான்னு நெனச்சியா? அந்த பயத்துல தான் வந்தியா?" அப்படின்னு அவனே பாயிண்ட் எடுத்து குடுக்குறான். ஹீரோயினும், "நான் தான் உன்ன ஃபாலோ பண்ணேன்னு நெனைக்கியா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, அதுக்காக தானே நீ வந்த. அவ என்ன உன்கிட்ட இருந்து பறிச்சுருவாளோங்கிற பயத்துல தானே வந்த" அப்படின்னு கேட்டா, அவளும், "ஆமா, ஆமா, நான் அதுக்காக தான் வந்தேன்" அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்கா. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் மிஸ்மும் வரவே இல்ல. ஸோ ஹீரோவும் கோவப்படுறான். அவ வேணும்னு தான் வராம இருக்கா. நான் ஆல்ரெடி அவளுக்கு எல்லாமே அனுப்பிட்டேன். அப்படி இருந்தும் அவ ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்ல. இதுலேருந்தே தெரியுது, அவ இத பிசினஸ் ப்ராஃபிட்காக தான் பண்றா. அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இந்த மிஸ்மோவ திட்டிட்டு இருக்கான். ஹீரோயினும் மேபி அவங்க பிஸியா இருந்திருக்கலாம். எதுவும் வர முடியாததுக்கு காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாரி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஹீரோ, "அதெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு இதெல்லாம் பிசினஸ் ப்ராஃபிட்காக தான் பண்றா. அப்படியே பிரேக் ஆஃப் பண்ற ஐடியால இருந்தா எப்பவோ அவ என்கிட்ட பேசியிருந்திருக்கலாம். அவளுக்கு நான் சான்ஸ் குடுத்தா அவ அத பண்ணல" அப்படின்லாம் சொல்லி ஹீரோ கோவப்பட்டுட்டு இருக்கான். "நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் கண்டிப்பா அவ கூட பிரேக் ஆஃப் பண்ணிட்டு உன்ன தான் மேரேஜ் பண்ணிப்பேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்பா பக்கத்துல உள்ள பேப்பர பார்க்குறான். "இது என்ன பேப்பர்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது" அப்படின்னு ஹீரோயின் காமிக்க மாட்டேங்கிறா. "அப்படி என்ன நான் பார்க்கக்கூடாத பேப்பர்?" அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இந்த டைம் பாட்டி அங்க வராங்க. "பாட்டி, நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்டா, அங்கேயும் வந்துட்டு, "நம்ம 2 ஃபேமிலிக்குள்ள என்கேஜ்மெண்ட்ட நீ பிரேக் ஆஃப் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "பாட்டி, இதெல்லாம் நீங்க 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன் வேற. ஸோ எனக்கு அவள மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்றான். பாட்டி அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க.
அந்த டைம் ஃபார்ச்சூன் டெல்லர் தான் சொன்னாங்க, நம்ம ஃபேமிலிக்கு ஃபேமிலியோட எல்டஸ்ட் லேடி தான் டாட்டர் இன் லாவா வரணும்னு. அதனால தான் உங்க 2 பேருக்கும் நாங்க அப்பவே என்கேஜ்மெண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ கண்டிப்பா நீ அவள தான் மேரேஜ் பண்ணிக்கணும். அவ மட்டும் தான் நம்ம வீட்டோட மருமகள நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாட்டியால தான் ஹீரோவால பிரேக் ஆஃப் பண்ண முடியலையா? அடுத்து இப்ப ஹீரோ, நான் இவள தான் லவ் பண்றேன். இவள தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ஹீரோயின பிடிச்சு காமிக்கிறான். பாட்டி அதுக்கும் முடியாதுன்னு தான் சொல்றாங்க. நான் இத இன்சிஸ்ட் பண்ணி கேட்கிறேன் அப்படின்னு கேட்டா, என் வாழ்வு சாவுலாம் உனக்கு முக்கியம் கிடையாதுல்ல. அப்போ நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அப்படிங்கிற மாதிரி வேற பாட்டி பிளாக்மெயில் பண்றாங்க. என்ன பாட்டி இப்படி பண்றீங்க? சரி நான் பிரேக் ஆஃப் பண்ணல. அதே டைம் மிஸ் மூவே வந்து இந்த என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்ணணும்னு சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, பாட்டியும் அதுக்கு அவங்களே இனிஷியேட் பண்ணாங்கன்னா, அத பத்தி அப்ப பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே வழி ஹீரோயின் சைட்லேருந்து பிரேக் ஆஃப் பண்ணணுங்கிறது தான். ஸோ ஹீரோயினுக்கும் சிச்சுவேஷன் புரிஞ்சிருச்சு. நான் சீக்ரெட்டா இந்த அக்ரீமெண்ட்ட ஹீரோக்கு சென்ட் பண்ணா, அவன் அத வச்சு ப்ரொசீட் பண்ணிப்பான்ல. ஸோ டைரக்ட்டா இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படிங்கிற மாரி அவ மைண்டுக்குள்ள பிளான் போட்டுட்டு இருக்கா. இங்க ஹீரோவும் நீ எதுக்கும் வொரி பண்ணாத. நான் அவள மீட் பண்ணி கண்டிப்பா இந்த என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்ணிருவேன். ஸோ நீ அத நினைச்சு வொரி பண்ணாத. அப்படிங்கிற மாரி ஹீரோ பேசுறான். அடுத்து அசிஸ்டன்ட்டுக்கும் ஒரு பிசினஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண சொல்லி, அதுல மிஸ் மூவையும் இன்வைட் பண்ண சொல்றான். பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே இன்விடேஷன் எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். மிஸ் மூக்கும் இன்விடேஷன் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து சொல்றான். அவ கண்டிப்பா இதுல கலந்துப்பா. அதுல 2, 3 ப்ராஜெக்ட் அவளுக்கு குடுக்குறேன்னு சொன்னா, கண்டிப்பா இந்த என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆஃப்‌க்கு ஓகே சொல்வா. அவ ஒரு மனி லவ்விங் பொண்ணு தானே! ஸோ இதுக்கு அவ நோ சொல்ல முடியாது. அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினும் அங்க வர ஹீரோ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுருவான். இங்க வந்து என்ன பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான் பாரு! அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஹீரோயின் திட்டுறா. அடுத்து ஹீரோயின பார்த்ததும், "என்ன அவ்ளோ மிஸ் பண்ணியா? கம்பெனிக்கும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க?" அப்படின்னு ஹீரோயின்ட்ட சிரிச்சு பேசிட்டு இருப்பான். அப்ப அவளும், "இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. இத பர்சனலா உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மேன் வந்து குடுத்தான். யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு தெரியல. அதனால தான் நானே உங்ககிட்ட குடுக்கலான்னு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து குடுக்குறா. "அது என்ன பார்சலா இருந்தாலும் சரி, தெரியாத ஆட்கள் கூடலாம் கான்டாக்ட் வச்சுக்காத. அது சேஃப் கிடையாது." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். என்ன இவனுக்கு நம்ம மேல அவ்ளோ கன்சர்னா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் இம்ப்ரெஸ் ஆகுறா. இங்க ஹீரோ அந்த பார்சல் ஓப்பன் பண்ணும்போது, "பாரு இது ஏதோ அக்ரீமெண்ட் மாதிரி இருக்கு. யார் அனுப்பியிருக்கா?" அப்படின்ட்டு ஹீரோயின் பக்கத்துல இருந்து தெரியாத மாரியே கேட்டுட்டு இருப்பா. அந்த அக்ரீமெண்ட்ல மிஸ் மூவோட சைன் இருக்கு. அத பார்த்ததும் ஹீரோயின் ஜெலஸ் ஆயிருவான்னு அவன் நினைக்கிறான். ஸோ டக்குனு அத க்ளோஸ் பண்ணிடுறான். "என்னாச்சு? அக்ரீமெண்ட்ல என்ன போட்டிருக்குன்னே பார்க்கல." அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, "இது அவ அனுப்புனது. இது ஒண்ணும் எனக்கு தேவையில்ல." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் லூஸ்தனமா பேசிட்டு இருக்கானே! அப்படின்னு இத கொஞ்சம் என்னன்னு ஓப்பன் பண்ணி பாரேன். மேபி உனக்கு தேவையானதா கூட இருக்கலாம்ல. அப்படின்னு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தா, இல்ல எனக்கு அவளோட திங்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. நீ மட்டும் கோவப்பட்றாத. இது உண்மையாவே அவ தான் அனுப்பியிருந்தான்னு தெரிஞ்சிருந்தா, நான் ஓப்பன் கூட பண்ணியிருந்திருக்க மாட்டேன். நான் தெரியாம ஓப்பன் பண்ணிட்டேன். நீ கோவப்படாத சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து டஸ்ட்பின் பாக்ஸ்ல போட்டுர்றான். என்ன நீ இப்படி டஸ்ட்பின் பாக்ஸ்க்குள்ள போட்ட? அப்படின்ட்டு அத எடுக்க போனா, ச்சீ அந்த பொண்ணு தொட்டதெல்லாம் நீ எடுக்காத. அப்படின்ட்டு ஹீரோ அதையும் எடுக்க விட மாட்றான். ஸோ ஹீரோயினும் இப்போ கோவத்துல போறா. ஏன் இவ கோவப்படுறா அப்படிங்கிறது ஹீரோவுக்கு புரியல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அக்ரீமெண்ட்ட ரெடி பண்ணி அவன்கிட்ட சேஃபா கொண்டு போய் சேர்த்தா, அவன் ஈஸியா டஸ்ட்பின் பாக்ஸ்க்குள்ள போட்டானே! அப்படின்னு ஹீரோயின் கோவத்துல இருக்கா. அந்த டைம் ஃப்ரெண்ட் கால் பண்றா. என்னாச்சு? ஒருவேள அப்பா நம்ம வந்த மேட்டர கண்டுபிடிச்சுட்டாங்களோ? அப்படின்னு அவ பயந்து போய் கால் அட்டெண்ட் பண்றா. அப்பாக்கு இது தெரிஞ்சிருச்சா? அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இல்ல. ஹீரோ உனக்காக நெறைய திங்ஸ் அனுப்பியிருந்தான். அத உனக்கு டெலிவரி பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு மேன் வந்து உனக்கு குடுப்பான். அத ரிசீவ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்ட் சொல்றா. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மேன் வந்து குடுக்கும்போது அத ரிசீவ் பண்றா. அதுல ஹீரோ இப்ப பிசினஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பான்ல, அதுக்கான இன்விடேஷன் வந்திருக்கும். அத பார்த்துட்டு ஹீரோயினும், இவன் என்ன நெனச்சிட்டு இருக்கான்? இந்த ப்ராஜெக்ட் என்ன எனக்கா குடுக்க போறான்? அப்புறம் எதுக்கு என்ன இன்வைட் பண்றான்? அப்படின்னு நெனைக்கும்போது, அவளுக்கு இப்போ அந்த டஸ்ட்பின் பாக்ஸ் ஞாபகம் தான் வருது. அவன் மட்டும் என்னோட திங்ஸ டஸ்ட்பின் பாக்ஸ்க்குள்ள போட்டான்ல, நான் குடுத்தத அவன் பார்க்கவே இல்ல. அதே மாரி நானும் அவனோட திங்ஸ பார்க்கவே மாட்டேன். அப்படின்னு அத அங்கேயே கீழ போட்டு போறா. பின்னாடி வர ஜின்ரோ அத எடுத்து பார்க்குறா. அதுக்குள்ள ஹீரோ இன்னொரு பொண்ணு கூட க்ளோஸா இருக்கிற மாரி ஃபோட்டோ எடுத்திருப்பான்ல, அதையும் சேர்த்து தான் அனுப்பியிருக்காங்க. அத இப்ப ஜின்ரோ பார்த்துட்டு, மூவ் ஃபேமிலி கூட ஹீரோக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோஸ மூவ் ஃபேமிலிக்கு அனுப்புனா, அவங்க ஃபேமிலிக்கும் நெறைய ரெப்புடேஷன்லாம் இருக்குல்ல. ஸோ ஹீரோ கூட இருந்த என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்ணிருவாங்க. அப்படின்னு அவ தனியா ஒரு பிளான போடுறா. ஜின்ரோவும் ஹீரோவோட பார்ட்டிக்கு வந்திருக்கா. மிஸ்மும் கேபிட்டல்ல இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பா அவங்களும் இந்த பார்ட்டிக்கு வருவாங்க. ஸோ அவங்க கிட்ட டைரக்ட்டாவே இந்த ஃபோட்டோவ குடுத்து, உடனே என்கேஜ்மெண்ட்ட கேன்சல் பண்ண வச்சிரலாம். அப்புறம் ஹீரோ எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவ பிளான் போட்டுட்டு இருக்கா. அந்த டைம் ஒரு பெரிய கார் வருது. என்ன கிராண்ட் அக்கேஷன் இங்க யார் வரப்போறா? அப்படிங்கிற மாதிரி ஜின்ரோ பார்த்துட்டு இருப்பா. இப்போ உள்ள இருந்து இறங்குன பொண்ணு மாஸ்க் போட்டிருக்கா. அங்க போய் இப்ப கார்ட குடுத்ததும், "மிஸ் மூன் நீங்க உள்ள போங்க" அப்படின்னு சொன்னதும்,
ஓ! இதான் மிஸ் மூவா? அப்படின்னு இப்ப ஜின்ருவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. மிஸ் மூ நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள ஸ்டாப் பண்ணா, இவ எதுக்கு என்கிட்ட வந்து பேச வரா? அப்படின்னு ஹீரோயின் அவள அவாய்ட் பண்றா. மாஸ்க் போட்டு வந்து ஹீரோயின் தான். அது அவளுக்கு தெரியாதுல்ல. ஜஸ்ட் எனக்கு 2 மினிட்ஸ் குடுத்தா போதும். நான் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன். இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்கா. உன்ன பத்தி எனக்கு தெரியலன்னா நான் கண்டிப்பா உன்கிட்ட பேசியிருப்பேன். பட் இப்ப அதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்படின்னு ஹீரோயினும் அவள அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. உங்களுக்கு ஹீரோ ஃபேமிலி கூட ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல. ஹீரோ ஒருவேள உங்கள சீட் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ கையில வச்சுட்டு இருக்கா. என்ன இவ சீட்டிங்ன்னு சொல்றா? ஒருவேள நானும் ஹீரோவும் இருக்கிற ஃபோட்டோவ தான் வச்சுட்டு இருக்காளோ? அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு ஹீரோயினும் நான் அத பார்க்க விருப்பப்படல. அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக பார்க்குறா. இங்க ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் வந்து மிஸ்மும் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும், இப்போ ஹீரோவும் அங்க போறான். இங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர ஜின்ரோக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, இவளோட ஆட்டிட்யூட், நடை எல்லாத்தையும் பார்க்கும்போது, அந்த சர்வன்ட் பொண்ணு மாதிரிலாம் இருக்கா? அப்படிங்கிற சந்தேகத்தில, நான் உன் ஃபேஸ ஒரு நிமிஷம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த மாஸ்க்க ரிமூவ் பண்றா. பார்த்தா அது ஹீரோயின். அத பார்த்துட்டு ஜின்ரோவும், "நீ ஒரு சர்வன்ட் எப்படி உள்ள வந்த?" அப்படின்னு ஹீரோயின கத்துறா. இந்த டைமுக்கு ஹீரோவும் வந்துடுறான். "ஐயய்யோ! இவன் முன்னாடி மாட்டிக்கிட்டனே!" அப்படின்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. "இவள பார்த்தியா? உங்க வீட்டு சர்வன்ட் இங்க வந்து மிஸ் மூ மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு அவள பத்தி கம்ப்ளைண்ட் பண்றா. என்ன அப்போ இவ நம்மள மிஸ் மூ மாதிரி ஆக்ட் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்காளா? அப்படின்னு ஹீரோவும் நினைச்சுட்டு அதே மாதிரியே மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட நான் உன்ன சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. இவ பொய் சொல்றா. இவள நம்பாத. இவ மிஸ் மூமா தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள பத்தி கம்ப்ளைண்ட் பண்றா. இவ ஒரு சர்வன்ட். இந்த மாதிரி பார்ட்டிக்கு வரதுக்குலாம் அவளுக்கு தகுதி இருக்கா? அப்படின்லாம் பேச, ஹீரோவும் அவளுக்கு தகுதி இருக்கு. இன்னைக்கு அவ தான் என்னோட டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின உள்ள கூட்டிட்டு போறான். ஹீரோக்கு ஹீரோயின் பார்ட்டிக்கு வந்தது ஓகே தான். அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ நீ தான் இன்னைக்கு என்னோட டேட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவளும் நான் ஒரு சர்வெண்ட். அதனால தான் நான் உன்கிட்ட இத பத்தி பேசல அப்படின்னு சொன்னா, இதுக்கெல்லாம் நீ ஏன் ஹெசிடேட் பண்ணணும்? நெக்ஸ்ட் டைம் உனக்கு விருப்பம் இருந்தா என்கிட்ட சொல்லு. கண்டிப்பா நான் உன்ன எல்லா பார்ட்டிக்கும் கூட்டு போவேன். அப்புறம் இனி நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி கவலைப்பட தேவையில்ல. இந்த பார்ட்டி எண்ட் ஆனதும் இந்த என்கேஜ்மெண்ட்டையும் பிரேக்கப் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ ஹேப்பியா சொல்றான். அப்போ நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அப்போ இந்த பார்ட்டி இந்த என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்றதுக்கு தானா? அப்படின்னு கேட்டா, அவனும் ஆமான்னு சொல்றான். அப்போ இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசுறது, இந்த மீட்டிங் இதெல்லாம் ஃபேக்கா? அப்படின்னு கேட்கும்போது, அதுவும் உண்மைதான். ஏன் உனக்கு ப்ராஜெக்ட் பத்தி அவ்வளோ அக்கறையா இருக்கு? அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் டைவர்ட் பண்றதுக்காக, எனக்கு பசிக்கிற மாரி இருக்கு. ஸ்நாக்ஸ் வேணுமே அப்படின்னு கேட்குறா. சரி ஓகே. நான் அப்பயே உனக்காக ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். எனக்காக யங் மாஸ்டர் போய் எடுக்க போறீங்களா? அப்படின்னு கேட்டா, ஏன் உனக்கு அப்ப வேண்டாமா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல வேணும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சிரிச்சுட்டே போறான். ஹீரோக்கு அவளோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு அவளும் கேர்ஃபுல்லா இருக்கா. இந்த டைம் ஹீரோ போனதும் அங்க ஜிஆரும் வரா. "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு அவள பார்த்து கேட்டா, "இது ஹீரோவோட ரூம் தானே. ஒரு சர்வன்ட் வரும்போது நான் வரக்கூடாதா?" அப்படின்ட்டு அவ உள்ள வந்து உட்கார்றா. அப்போ ஹீரோயினுக்கு தெரியாம அவளோட பவுச்ல ஜின்ரோ அவளோட ரிங்க தூக்கி போடுறா. ஹீரோயின் கிட்ட இப்போ ஒரு கார்ட காமிச்சு, "இந்த கார்ட்ல 1 மில்லியன் இருக்கு. இத எடுத்துட்டு உடனே கூ ஃபேமிலிய விட்டு வெளிய போ." அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட சொல்றா. "ஏன் நீங்க என்ன காசு குடுத்து வாங்கலான்னு பார்க்குறீங்களா? லஞ்சமா?" அப்படின்னு கேட்டா, "உனக்கு ஒண்ணும் அந்த தகுதிலாம் கிடையாது. எனக்கு உன்ன பார்க்கும்போது அருவருப்பா இருக்கு. என்னோட மென்டல் பீஸ்க்காக நீ என் கண்ணு முன்னாடி நிக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த காசு." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் "நீங்க ஜஸ்ட் 1 மில்லியன் தான் குடுக்குறீங்க. நீங்க என்ன கஞ்ச பிசினரியா?" அப்படிங்கிற மாரி பேசுறா. "உனக்கு மணியோட வேல்யூ தெரியுமா இல்லையா? இல்ல உனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேச, "உங்களால காசு அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா என்கிட்ட வந்து டீல் பேசாதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்புறா. இவளுக்கும் சிரிப்பா இருக்கு. என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆக போகுது. எல்லார் முன்னாடியும் மானத்த வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு, பின்னாடி இப்ப ஆட்கள கூப்பிட்டு போறா. "அவள பிடிங்க" அப்படின்ட்டு. "என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்டா, "ஏன் கில்ட்டி ஃபீலிங்ல ஓடுறியா? என்னோட ரிங்க திருடிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிரலான்னு பார்த்தியா?" அப்படிங்கிற மாரி ஜின்ரோ பேசுறா. "என்ன ரிங்கு? நான் எந்த ரிங்கையும் டச் பண்ணல." அப்படின்னு சொல்லும்போது, "நான் உன் கூட பேசிட்டு வந்த பிறகு தான் ரிங்க காணோம். நீ ஒரு சர்வன்ட். உன்னால அத அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால ஆசைப்பட்டுருப்ப." அப்படிங்கிற மாரி ஜின்ரோ பேசுறா. ஹீரோயினும் இப்ப கோவத்துல அவள அறையிறா. "ஜஸ்ட் பிகாஸ் நீ ரிச்சு நான் புவருங்கிறதுனால, நான் திருடணுங்கிற அவசியம் கிடையாது. நான் இதுவரைக்கும் உன்ன ஃபூலுன்னு மட்டும் தான் நெனச்சேன். நீ ஃபூல் மட்டும் கிடையாது, ஈவிலாவும் இருக்க. நான் அத திருடல." அப்படின்னு சொல்லும்போது, இப்ப அவளும் அத ப்ரூவ் பண்ணி காமின்னு கேட்குறா. "என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்டா, "நான் உன்ன சர்ச் பண்ணணும்." அப்படின்னு ஜின்ரோ கேட்குறா. "சரி, நீ என்ன சர்ச் பண்ணிக்கோ." அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஃபர்ஸ்ட்டு பவுச்ச தான் வாங்கி தட்டுறாங்க. அதுக்குள்ள தானே ரிங் இருக்கும். எல்லாரும் பார்த்தீங்களா? ரிங் இவ கிட்ட தான் இருந்தது. ஸோ இவ தான் என்னோட பொருள திருடுனது. அப்படின்ட்டு அவ சொல்றா. ஹீரோயின் நான் இத எடுக்கலையே! அப்படின்னு திங்க் பண்ணும்போது தான், இவ அந்த ரூம்குள்ள வந்து உட்கார்ந்தது ஞாபகம் வருது.
டேபிள்ல தான் பவுச் இருந்தது. ஸோ இது இவ பார்த்த வேலையா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, "இத நான் எடுக்கல. அப்படின்னா நீ தானே என்னோட பவுச்சுக்குள்ள போட்ட?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "உன்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லாம பேசாத" அப்படின்னு சொல்லி அவள ஆஃப் பண்றா. எல்லாருமே இந்த மேட்டர்ல ஹீரோயின் தான் கில்ட்டியா இருப்பா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஜின்ரோவும் அதோட விடாம இவள ஃபுல் பாடி சர்ச் பண்ணணும். ஏன்னா இது கூ ஃபேமிலியோட பார்ட்டி. ஒரு சர்வெண்ட் இங்க வந்திருக்கா. அவ எந்த பொருள வேணா திருடிட்டு போலாம். இது கூ ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒண்ணு மிஸ் ஆனாலும் அது பிரச்சனை தான். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவள சர்ச் பண்ண சொல்றாங்க. ஹீரோயினுக்கும் சுத்தமா பிடிக்கல. "நீ இப்ப பண்றது புல்லி. இதுக்காக கூ ஃபேமிலி நேமே யூஸ் பண்ணாத. அப்புறம் ஹீரோக்கு இது தெரிஞ்சா கோவப்பட மாட்டான்னு நினைக்கியா?" அப்படின்னு கேட்டா, "நான் சூ ஃபேமிலியோட பொண்ணு. அப்படியே ஹீரோக்கு தெரிஞ்சாலும் அவனால என்ன பண்ண முடியும்? நாங்க 2 பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்." அப்படிங்கிற மாரி அவ பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் இந்த டைம், "நீ கன்ஃபார்மா நான் தான் இத திருடுனேன்னு சொல்றல்ல. அப்போ இது கூ ஃபேமிலியோட பார்ட்டி தானே. அவனோட ரூம்லயும் கேமரா இருக்கும்ல. அத செக் பண்ணா தெரிஞ்சிட போது." அப்படின்ட்டு அவ பேசுறா. "ஆமால்ல, சிசிடிவி கேமரா இருக்கும்ல." அப்படிங்கிற மாரி எல்லாரும் பார்க்குறாங்க. "என்ன இவ கொஞ்சம் விட்டா எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருவா போலயே." அப்படின்னு ஜின்ரோக்கு பயமா இருக்கு. "இனி செக் பண்றதுக்கு என்ன இருக்கு? என் ரிங் உன்னோட பேக்ல தானே இருந்தது. இவ ஒரு திருடி. இவள உடனே வெளிய அனுப்புங்க." அப்படின்னு அவள இழுத்துட்டு போக சொல்றா. அந்த டைம் தான் ஹீரோ வரான். அவள பார்த்ததும் டைமிங்ல கரெக்ட்டா வந்துட்டானே அப்படின்னு ஜின்ரோக்கு பயமா இருக்கு. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு தன்னோட கோட்ட போட்டு விடுறான். "நான் உன்ன ஆல்ரெடி வார்ன் பண்ணல. ஹீரோயின் என்னோட ஆளு." அப்படின்னு ஜின்ரோ கிட்ட கோவப்பட, "ஐயய்யோ! இவன் என்னலாம் கேட்டான்னு தெரியலையே!" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மழுப்புறதுக்காக, "கூஜிங், எப்ப நீ இங்க வந்த?" அப்படின்னு கேட்குறா. "உன்ன யார் அவள டச் பண்ண சொன்னது?" அப்படின்னு அவன் கோவமா கேட்குறான். "என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் கேளு. என்னோட ரிங் இவளோட பேக்ல இருந்தது. அவ தான் என்னோட ரிங்க திருடினா." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின சொல்றா. இந்த டைம் ஹீரோயினும், "அப்படியே திருடுறதா இருந்தா, ஒரு வேல்யூபிளான பொருள தான் திருடுவேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "இதுவும் டைமண்ட் ரிங் தான். நீ என்ன பேசுற?" அப்படின்னு கேட்டா, "இது டைமண்டா? அத ஒழுங்கா பாரு. அந்த கட்டிங் கூட சரியில்ல. ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி ஷைனிங்கே இல்லாம இருக்கு. நான் திருடுறதா இருந்தா இதே எடுப்பேன்." அப்படின்னு சொல்ல எல்லாரும் குசு குசுன்னு பேசுறாங்க. இவளுக்கு அது ரொம்பவே அஃபெண்டிங்கா இருக்கு. "சரி, நீ அவ திருடுனான்னு சொல்றல்ல. இப்ப நான் சர்வேலன்ஸ் கேமரா செக் பண்ணி பார்க்குறேன்." அப்படின்னு ஹீரோ சொன்னா, "அதுக்கும் வேண்டாம். நான் கோவமா பிஹேவ் பண்ணிட்டேன். அதான் ரிங் கிடைச்சிருச்சுல. ஸோ இந்த மேட்டர இதோட விட்டுறலாம்." அப்படிங்கிற மாரி அவ பேசுறா. "நான் இன்னைக்கு நடந்த மேட்டர அப்படியே உன்னோட அப்பாட்ட சொல்றேன். உன் ஃபேமிலில வேணா உன் இஷ்டத்துக்கு உன்ன விடலாம். பட் இங்க என்னோட பிளேஸ்ல வந்து நீ இந்த மாரி ஆக்ட் பண்ணக்கூடாது." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நீ என்ன விட ஒரு சர்வெண்ட்டுக்கு ஃபேவர் பண்ற." அப்படிங்கிற மாரி அவ கம்ப்ளைண்ட் பண்ண, "நான் சொல்ல வேண்டியத ஆல்ரெடி சொல்லிட்டேன். இனி சொல்றதுக்கு எதுவும் இல்ல." அப்படின்னு இப்போ ஹீரோயினோட திங்ஸ எடுத்துட்டு அவள தான் கூட கூட்டு போறான். ஹீரோயினும் இதனால அப்செட்ல இருக்கா. "கோட்ட காட்டாத" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச, ஹீரோயினும் இப்போ தேங்க்ஸ். அங்க என்னோட ஸ்டாண்ட்ல நின்னதுக்காக அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ, "நீ எதுக்கு இந்த ரூம விட்டு வெளிய போன? நம்ம இங்க தானே மீட் பண்றதா சொல்லியிருந்தோம்." அப்படின்னு கேட்கும்போது, "உன்ன பார்க்கறதுக்காக மிஸ்ஸு வந்தா. அவ முன்னாடி நான் இருந்தா அவள இன்னுமே இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும்னு தான் வெளிய வந்தேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "இது என்னோட பிளேஸ். நீ நான் சொல்றத கேட்டா போதும். மத்தவங்கள பத்திலாம் நீ கவலைப்பட வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு, "இப்போ அடுத்து நான் ஃபுட்டே செக் பண்ண போறேன். உனக்கு நியூ ட்ரெஸ்ஸும் அரேஞ்ச் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். அந்த டைம் ஒரு சர்வெண்ட் வந்து ஹீரோயினுக்காக கேக்கும், ட்ரிங்க்ஸும் வச்சுட்டு போறான். ஹீரோயின் அத குடிச்சதும் அவளுக்கு மயக்கம் மாறுது. அங்கேயே மயங்கி விழுறா. இதுவும் ஜின்ரோவோட வேல தான். ஹீரோயின் இப்ப கண்ணு முழிக்கும்போது, அவ ஏதோ காடான பகுதியில இருக்கா. அந்த பிளேஸ்ல ஒருத்தன் குழி வெட்டிட்டு இருக்கான். ஹீரோயினும் உயிரோட புதைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க போல. அவளும் அத பார்த்துட்டு, "இந்த ஜின்ரோ ரொம்பவே மோசமான பொண்ணா இருக்கா. என்ன கொல்றதுக்கு கூட அவ தயங்கலையே." அப்படின்ட்டு அங்கருந்து எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்றா. அந்த மேன் அவ எந்திரிச்சத பார்த்துட்டான். "ஸோ எங்க தப்பிக்கலான்னு பார்க்குற? உன்ன கொல்றதுக்காக நான் காசு வாங்கிட்டேன். அதனால நான் இன்னைக்கு உன்ன கொல்லப் போறேன்." அப்படின்னு அவன் சொல்றான். அவ, "உனக்கு எவ்வளோ காசு தந்தாலும் பரவால்ல. நான் அதுக்கு 10 டைம்ஸ் தரேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவனும் உன்ன கொல்றதுக்காக என்ட்ட 1,000,000 பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும், ஹீரோயின், 1,000,000 தானே. நான் அதுக்கு 10,000,000 இல்ல, 1,000,000,000 கூட தரேன். நீ என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. இப்போ இங்க மணிய விட பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. உன்கிட்ட காசு வாங்குனாலும், நான் அத செலவு பண்றதுக்கு இருக்கணும்ல. நீ என்ட்ட காசு தந்துட்டு, வெளிய போய் போலீஸ்ட்ட என்ன மாட்டி விட்டுட்டேன்னா, அப்புறம் நான் கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். அதனால நான் உன்ன கொன்னுக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவன் பேசுறான். "அப்படிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். இங்கேருந்து வெளிய போனாலும் இந்த மேட்டர பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் பேசுறா. அதுல அவனுக்கு நம்பிக்கை இல்ல. "நான் இங்க உன்ன கொலை பண்ணா தான், இதோட இந்த மேட்டர் எண்ட் ஆகும். எனக்கும் அதான் சேஃபு." அப்படின்னு சொல்லிட்டு அவள அடிக்க போறான். எங்க ஹீரோ ஹீரோயின காணோமேன்னு தேடிட்டு இருக்கான். அவள வெயிட் பண்ண சொன்ன இடத்துல அவள காணோம். ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அத பத்தி விசாரிச்சுட்டு இருக்கான். அப்ப அவளுக்கு ஒரு சர்வெண்ட் வந்து கேக் டெலிவரி பண்ணியிருப்பான்ல. இப்ப அவனையும் பிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அவன இப்ப மிரட்டி கேட்கும்போது, அவனும் பயத்துல இப்போ ஹீரோயின் எங்க இருக்காங்கிற மேட்டர சொல்லிட்டான். ஹீரோ அந்த பிளேஸ்க்கு போய் பார்க்கும்போது, ஹீரோயின அவன் அட்டாக் பண்ண போயிருப்பான்ல.
அங்க கரெக்டான டைமுக்கு போனதுனால ஹீரோயின காப்பாத்துறான். கொல்ல வந்தவனும் ஹீரோவ பார்த்துட்டு, "மிஸ்டர் கு என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு கால்ல விழுந்துடுறான். ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஜின்ரோவும் வந்திருக்கா. இப்ப அந்த மேன் கிட்ட, "உன்னை யார் இத பண்ண சொன்னது?" அப்படின்னு கேட்கும்போது, அவன் இப்போ ஜின்ரோவ பார்க்குறான். "இதுக்கு நீ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போற?" அப்படின்னு அவகிட்ட கேட்டு கோவப்பட்டா, "ஜின்ரோவும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா நான் உன்கிட்ட சொல்றதுக்கு இன்னொரு மேட்டர் இருக்கு. ஹீரோயின் ஐடென்டிட்டி மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. அதனால நான் அவள பத்தி விசாரிச்சேன்" அப்படின்ட்டு அவ ஒண்ணு சொல்ல வரா. ஹீரோவும், "நான் கேட்டதுக்கு நீ ஆன்சர் பண்ணாம வேற என்ன பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு அந்த கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாரி பேசுவான். "நான் சொல்றத பொறுமையா கேளு. நான் ஹீரோயினோட பேக்ரவுண்ட பத்தி விசாரிச்சேன். உங்க வீட்டுக்கு லியாங்குங்கிற பொண்ண ஹவுஸ் கீப்பிங் கம்பெனிலேருந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த பொண்ணு ஹீரோயின் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எவிடன்ஸ்ன்னு ஒரு பேப்பர எடுத்து காமிக்கிறா. ஹீரோவுக்கு அத கையில வாங்குனாலும் அத ஓப்பன் பண்றதுக்கு மனசு வரல. ஹீரோயின பார்த்து, "நீ சொல்லு. ஜின்ரோ சொல்றது பொய் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஹீரோயினாலயும் இல்லன்னு சொல்ல முடியல. "நான் உன்கிட்ட இத பத்தி பொறுமையா சொல்றேன். கொஞ்சம் காமா இரு" அப்படிங்கிற மாரி அவ பேசுறா. இவ பேசுறதெல்லாம் இன்னும் கேட்டுட்டு இருக்காத. "அவ உன்ன ஃபூல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ இந்த பேப்பர ஓப்பன் பண்ணி பாரு. இந்த மாரி பொண்ணுங்களலாம் நீ நம்பவே கூடாது." அப்படின்ட்டு ஜின்ரோ சொல்ல, இப்போ ஜின்ரோ குடுத்த பேப்பர பார்க்கும்போது, அதுல லியாங் அப்படிங்கிற பொண்ணோட ரெஸ்யூம் தான் இருக்கும். இதுல அவளோட ஃபோட்டோவுமே இருக்கும். அது ஹீரோயின் கிடையாது. ஸோ, அத பார்த்து ஹீரோ ரொம்ப கோவப்படுறான். "நீ அப்ப என்கிட்ட பொய் சொல்லியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அவ கழுத்த பிடிச்சுட்டு, "உனக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறேன். லாஸ்ட் சான்ஸ். நீ பொய் சொல்லி தான் என்னோட வீட்டுக்கு வந்திருக்க. அப்போ உன்னோட உண்மையான ஐடென்டிட்டி என்னது?" அப்படின்னு கேட்டா, "அதுவும் ஹீரோயின் என்னால இப்ப சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு அவன ஃபூல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவன் கோவப்படுறான். ஜின்ரோவும், "இதே மாரி ஒரு பொண்ண எப்படி நீ உன் வீட்ல வச்சுக்க முடியும்? பாட்டிக்கு இந்த மாரி ஒரு பொண்ணோட கேரிங்கா தேவ?" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இந்த டைம், "நீ என்னை கு ஃபேமிலி பக்கத்திலேயே வரக்கூடாது. அப்புறம் நான் இனி உன்ன பார்க்கவும் கூடாது" அப்படின்னு ஹீரோ கோவமா போறான். ஹீரோயினுக்கும் அது ஹர்ட்டிங்கா இருக்கும். இருந்தாலும் நான் இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். இனி நான் தான் அவனோட பிரைடுன்னு தெரிஞ்சாலும் இந்த கல்யாணத்துக்கு அவன் ஓகே சொல்ல மாட்டான். ஸோ எங்களோட பிரேக்கப் நடந்துருச்சு. இது எல்லாம் என் ஆசைப்படி தான் நடந்திருக்கு. ஸோ நான் இதுக்காக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு அவளுக்கு அவளே சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சீனால ஜின்ரோ எஸ்கேப் ஆயிட்டா. கூடவே ஹீரோயினையும் விரட்டியாச்சு. அதனால அவ சந்தோஷமா இருக்கா. "பார்த்தல்ல, உன்னோட ஒர்த் அவ்வளதான். இனி நீ கு ஃபேமிலி பக்கத்துல நெருங்க முடியாது. இதான் உன்னோட ஒர்த்து. நான் உன்ன கு ஃபேமிலிலேருந்து விரட்டிட்டேன் பார்த்தியா?" அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. "இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட. சரி நீயும் ஹீரோயினும் சந்தோஷமா இருங்க" அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, "உன்னோட விஷயம் எனக்கு தேவையில்ல. எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ரோவும் ரூடா பேசிட்டு போறா. இப்போ ஹீரோயின் நிக்கும்போது அங்க 2 பாடிகார்ட்ஸ் வராங்க. "நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு ஹீரோயின் அவங்க கிட்ட பேசுறா. அது அவங்க ஃபேமிலி பாடிகார்ட்ஸ் போல. அவங்க கிட்ட பேசும்போது தான் தெரியுது ஹீரோனோட அப்பா அவள தேடிட்டு இருக்காங்கன்னு. "நீங்க சிட்டில இல்லங்கிறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால உங்கள தான் தேடிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள தேடி கேபிட்டலுக்கும் வந்துட்டாங்க. அப்புறம் உங்க ஃபேஸ்ல என்ன காயம் பட்டிருக்கு? உங்கள யார் புல்லி பண்ணதுன்னு சொல்லுங்க. நான் போய் ஒரு கை பார்த்துட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி பாடிகார்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கான். "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்பா வந்துட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. நான் ஃபர்ஸ்ட்டு அப்பாவ போய் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்புறா. அப்பாவ மீட் பண்ணும்போது அப்பாவுக்கு ஆல்ரெடி ஹீரோயினுக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லைங்கிறது தெரியும். அதனால அவ இங்க வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுனால, "இப்ப அப்பாவும் உனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லைல்ல. நாளைக்கு நான் கு ஃபேமிலிக்கு போறேன். அங்க இந்த என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆஃப் பத்தி நான் பேசுறேன்" அப்படிங்கிற மாரி அப்பா சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும், "நான் அந்த பிளேஸ்க்கு போட்டா?" அப்படின்னு கேட்குறா. "உனக்கு தான் அவன பிடிக்கலல்ல. அப்புறம் எதுக்கு நீ பர்சனலா அவன மீட் பண்ண போணும்? நானே பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி அப்பா கேட்குறாங்க. "யங் லேடிக்கு கு ஃபேமிலில ஏதோ நடந்திருக்கு. அதனால தான் அவங்க பர்சனலா டீல் பண்ணணும்னு சொல்றாங்க" அப்படிங்கிற மாரி அந்த பாடிகார்டும் சொல்றான். "சரி உன்னோட விருப்பம் தான். நீ அங்க போய் ஹீரோ கிட்ட பேசு. பட் உன் கூட நானும் வருவேன் சரியா?" அப்படிங்கிற மாரி அப்பா சொல்றாங்க. அப்போ ஹீரோயினும், "எனக்கு ஒரு மேட்டர்ல உங்க ஹெல்ப் தேவைப்படுதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்னாப் மேட்டர பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண வைக்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோவோட வீட்டுக்கு போகும்போது, அங்க ஃபர்ஸ்ட் டே மிஸ்ஸு தான் வந்து நிக்கிறா. "உன்ன தான் ஹீரோ அன்னைக்கே சொல்ட்டான்ல, கு ஃபேமிலி பக்கத்துல வரக்கூடாதுன்னு. அப்புறம் எதுக்கு வந்த?" அப்படின்ட்டு அவகிட்ட கத்த, ஹீரோயினும், "உன்ன ஃபேஸ் ரிவீல் பண்ண தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறா. அதான் அந்த சர்வெண்ட் கேக் குடுத்துருப்பான்ல, அவனோட ஃபோட்டோ காமிச்சு, "இது யாருன்னு தெரியுதா?" அப்படின்னு கேட்குறா. "எனக்கு இது யாருன்னு தெரியாதே" அப்படிங்கிற மாரி ஃபோட்டோவ பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. "ஏன் நீ அவாய்ட் பண்ற? அப்போ நீ கில்ட்டியா ஃபீல் பண்றியா?" அப்படிங்கிற மாரி அவ பேசுறா. "என்னடி வேர்ட்லாம் ட்விஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு ஜின்ரோ கோவப்படுறா. "அந்த கிட்னாப்ப பண்ணது நீ தானே. அதுக்கான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. அதுதான் நான் இனி ஹீரோ கிட்ட சொல்லப் போறேன்" அப்படின்னு சொன்னா, "அப்படியே நீ சொன்னாலும் நான் அத பண்ணலன்னு தான் சொல்லுவேன். நீ இந்த ஃபேமிலிக்கு சர்வெண்ட்டா வந்த. அதுவும் உன்னோட ஐடென்டிட்டி தெரியல. நீ எல்லாரையும் சீட் பண்ணிட்டு வந்திருக்க. ஸோ அந்த மேட்டர் சொன்னாலே யாரும் ஒண்ணும் நம்ப மாட்டாங்க. நீ சொல்றதையும் நம்ப மாட்டாங்க" அப்படிங்கிற மாரி ஜின்ரோ சொல்லிட்டு போறா. ஹீரோயின் ஜஸ்ட் அவகிட்ட ஒரு அப்பாலஜி தான் எதிர்பார்த்திருப்பா. அதையே ஒத்துக்கல.
ஸோ எல்லார் முன்னாடியும் உன் முகத்திரைய கிழிக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயினும் கிளம்புறா. இங்க ஜின்ரோ உள்ள போகும்போது ஆல்ரெடி அவளோட அப்பா ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அப்படின்னு அவ வந்து பக்கத்துல உட்கார்றா. அப்ப அங்கிள் ஹீரோ கிட்ட, "நீ மூவ் ஃபேமிலி கூட இருந்த என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்ண போறேன்னு கேள்விப்பட்டேன். அப்போ நீயும் என் பொண்ணும் மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா?" அப்படிங்கிற மாரி ப்ரப்போஸ் பண்றாங்க. "அங்கிள் நான் ஜின்ரோவ என் தங்கச்சி மாரி தான் பார்த்துருக்கேன்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நீ நம்ம கேபிட்டலே ரிச்சஸ்ட் மேன். என் ஃபேமிலியும் நல்லா ரிச்சான ஃபேமிலி தான். ஸோ 2 பேர் ஃபேமிலியும் ஒண்ணு சேர்ந்தா உன்னோட பிசினஸ்க்கு நல்லது. இந்த ஆப்ஷன் உனக்கு டெம்ப்டிங்கா இல்லையா?" அப்படிங்கிற மாரி அங்கிள் பேசுறாங்க. "அங்கிள் நான் என்னோட மேரேஜ பிசினஸ் டீலா பார்க்க மாட்டேன். நான் லவ் பண்ற பொண்ண தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். "நீ இப்ப என்ன சொல்ற? அந்த சர்வன்ட்ட தான் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கியா? அவ உன்ன சீட் பண்ணிட்டா. உனக்கு தெரியும் தானே? அவ ஒரு சீட்டர். அந்த மாரி பொண்ணுங்களலாம் நம்பாத. அவளுக்காக உன்னோட டைம குடுக்குறதெல்லாம் வேஸ்ட்டு." அப்படிங்கிற மாரி ஜின்ரோ பேசிட்டு இருப்பா. அப்பதாங்க ஹீரோயின் வரா. "நீ என்ன உள்ள வந்துட்ட?" அப்படின்னு அவள பார்த்து ஷாக் ஆனா, "குஜிங் நான் இன்னைக்கு உன்கிட்ட பேச தான் வந்திருக்கேன். உன்கிட்ட தனியா இந்த மேட்டர பேசணும்." அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. "என்ன நீ ஹீரோ கிட்ட பேச போற? அவன் தான் ஆல்ரெடி உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னான்ல. இந்த வீட்டு சர்வன்ட்லாம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? உன்ன எப்படி ஹால் வரைக்கும் அனுப்பியிருக்காங்க?" அப்படிங்கிற மாரி ஜின்ரோ தையத்தக்கன்னு குதிச்சிட்டு இருக்கா. "நீ ஏன் இதுக்கு இப்போ ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? நான் இன்னும் உன்னோட மேட்டர் ஓப்பன் அப் பண்ணவே இல்ல. அதுக்குள்ளயே நீ இப்படி பண்றியேம்மா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் வேற சொல்றா. இப்போ ஹீரோவும் ஜின்ரோ பக்கத்துல போய் நின்னுட்டு, "நீ எதுக்காக வந்த?" அப்படின்னு ஜின்ரோ கூட கப்பல் மாதிரி நின்னுட்டு இருப்பான். அது என்னமோ ஹீரோயினுக்கு பிடிக்கல. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்? அவனுக்கு பொய் சொன்னா பிடிக்காது, சீட் பண்ணா பிடிக்காதுன்னு அவன் ஆல்ரெடி சொல்ட்டான். அப்படி இருந்தும் அவன் லவ் பண்ற பொண்ணு, அவன் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு, இப்படி பொய் சொன்னா அவன் கோவப்படுறது நியாயம் தானே! அப்படின்னு அவளோட மனச தேத்திக்கிட்டு, "நீ ஜின்ரோவ லவ் பண்றியா?" அப்படின்னு கேட்குறா. "அது எதுக்கு உன்கிட்ட பேசணும்?" அப்படிங்கிற மாரி ஹீரோ நோஸ் கட் பண்ணிடுறான். ஜின்ரோவும் நானும் ஹீரோவும் கப்புள் தான் அப்படிங்கிற மாரி பேசுறா. அப்பாவும் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு, "என்னோட பொண்ணும் கோச்சிங்க தான் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. ஸோ இந்த லேடி என்னையாவது என் மாப்பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணாம இரு." அப்படிங்கிற மாரி அவரும் வந்து பேசுறாரு. "நான் இங்க உன்னோட ஆசைய நிறைவேத்த தான் வந்தேன். நான் உன் கூட இருந்து என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்றேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "என்ன நீ காமெடி பண்ற?" அப்படின்னு ஜிஆரும் சிரிக்கிறா. "என்ன என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆஃப்? நான் என்ன உன்ன மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு நினைச்சியா?" அப்படின்ட்டு அவனும் கேட்குறான். அங்கிளும் கோவமா, "நீ ஒரு சர்வன்ட். உன்னோட மாஸ்டர் உன்ன மேரேஜ் பண்ணிப்பான்னு நினைச்சியா?" அப்படின்னு அவன் திட்டுறாரு. ஹீரோயினும் இந்த டைம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், மூவ் ஃபேமிலிக்கும், கூ ஃபேமிலிக்கு இடையில என்கேஜ்மெண்ட் இருந்ததுல்ல, நான் அத பத்தி தான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அது 2 பேர் ஃபேமிலிக்குள்ள மட்டும் நடந்த ஒரு ஜோக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிஆரும் சிரிக்கிறா. அப்படியே அது ஜோக்கா இருந்தா எப்படி கேபிட்டல் ஃபுல்லாவே அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கொஸ்டின் பண்ண, சரி அது அப்படியே இருந்துட்டு போட்டும். அதுக்கு எதுக்கு ஒரு சர்வன்ட் பொண்ணு வந்து அந்த என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்ணணும்? அப்படின்னு ஜிஆரும் கேட்குறா. ஏன்னா நான் தான் அந்த மிஸ் மூ அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் அவளாலயும் சிரிப்ப அடக்க முடியல. "என்ன நீ மிஸ் மூவா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? நீ ஒரு சர்வன்ட்டுங்கிறத மறந்துறாத." அப்படின்னு அவ சிரிக்கிறா. அப்பாவுக்கும் இது பெரிய காமெடியா தெரியுது. என்ன இந்த பொண்ணு ஒரு சர்வென்ட்டா இருந்துட்டு இந்த மாரி வந்து பேசிட்டு இருக்காளே அப்படின்னு அவங்களும் சிரிச்சு நக்கலா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இது கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கு. அவனால ப்ராசஸ் பண்ண முடியல. அதுக்குள்ள ஜிஆரும், "நீ இந்த பொண்ணு சொல்றத நம்பாத. அவ உன்ன எவ்வளோ நாளா பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தா. ஸோ இதுவும் பொய் தான் அவள நம்பாத." அப்படிங்கிற மாரி அவ கன்ஃப்யூஸ் பண்ணி விடுறா. அதனால அவனாலயும் ஹீரோயின் சொல்றத நம்ப முடியல. "இங்கருந்து வெளிய போ." அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும், "நான் இப்ப சொல்றது உண்மைதான். இந்த ஒரே ஒரு டைம் என்ன நம்பு. அந்த டைம் உன்கிட்ட உண்மையான ஐடென்டிட்டி சொல்லாததுக்கு எனக்கு காரணம் இருந்தது." அப்படிங்கிற மாரி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. ஜிஆரும், "அவன் சொன்னது உனக்கு கேட்கலையா? இங்கருந்து வெளிய போ." அப்படின்னு அவள பிடிச்சு தள்ளி விடுறா. அந்த டைம் ஹீரோவோட அப்பா வராங்க. "என்ன நடக்குதுங்க? என் பொண்ண புல்லி பண்றீங்களா?" அப்படின்னு அவங்க வராங்க. அவர பார்த்ததும் ஹீரோவும் அங்கிள் அப்படின்னு பேசுறான். "என் பொண்ணு கூ ஃபேமிலில சஃபர் ஆனான்னு கேள்விப்பட்டேன். இப்ப அத நேர்ல பார்க்கும்போது என் ரத்தம்லாம் கொதிக்குது. என் பொண்ண புல்லி பண்ண 2 பேரையும் வெளிய இழுத்துட்டு போங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிஆர் பொண்ண இழுத்துட்டு போக சொல்றாங்க. அவளோட அப்பாவும் வந்து சாரி சாரின்னு கேட்டுட்டு இருக்காங்க. "எங்களுக்கு இதான் உங்க பொண்ணுன்னு தெரியாதுங்க." அப்படின்னு சாரி சொல்லிட்டு இருக்காங்க. "என் பொண்ணு புல்லி பண்ண யாரையும் நான் மன்னிக்கிறதா இல்ல." அப்படின்னு அவங்கள இழுத்துட்டு போக சொல்றாங்க. அடுத்து ஹீரோ, "அங்கிள் நீங்க இப்பதான் சிட்டிக்கு வந்திருக்கீங்க. ஸோ நான் உங்கள உபசரிக்கணும். எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பேசினா, "என்ன உபசரிப்பு? என் பொண்ணு உங்க வீட்ல சஃபர் ஆயிருக்கா. அத கேட்ட பிறகு நான் உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பேன்னு நினைச்சீங்களா? நான் இந்த என்கேஜ்மெண்ட்ட உடனே பிரேக் ஆஃப் பண்றேன். இனி உங்க ஃபேமிலிக்கும் எங்க ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது." அப்படிங்கிற மாரி அங்கிள் கோவமா சொல்றாங்க. "அங்கிள் சாரி எனக்கு ஹீரோயின் தான் மூவ் ஃபேமிலியோட பொண்ணுன்னு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ண வரான். அப்போ "மூவ் ஃபேமிலியோட பொண்ணு இல்லன்னா, என் பொண்ண நீ புல்லி பண்ணியிருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதுக்கும் கோவப்படுறாங்க. அவன் ஹீரோயின மணி மைண்டடான பொண்ணு. அவ என்ன சீட் பண்ணி ஏமாத்தி என் ஃபேமிலிக்குள்ள வர ட்ரை பண்ணா அப்படிங்கிற மாரி தான் அவன் நெனச்சுட்டு இருந்திருப்பான். அதனால தான் ஹீரோயின ஹேட் பண்ணி இருந்திருப்பான். இப்போ அவ மணிக்காக என் பக்கத்துல வரல அப்படின்னு தெரிஞ்சதும், அவனோட மைண்ட் செட் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருச்சு.
ஸோ ஹீரோயின்ட்டையும் பேசலாம்னு நினைக்கிறான். ஆனா அவளும் நான் இதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தது. இந்த என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்ணதுக்கு. ஸோ என்னோட கோல் சக்சஸ் ஆயிருச்சு. குட் லக். இனி நம்ம 2 பேரும் மீட் பண்ண தேவையில்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அப்பா கூட கிளம்புறா. எங்க அப்பா இவ்ளோ நடந்திருக்கு. நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். இந்த மேட்டர்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, நான் எப்பவும் இந்த என்கேஜ்மெண்ட்ட பிரேக் அப் பண்ணியிருப்பேன். அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா எல்லாம் தான் எண்ட் ஆயிருச்சுல்ல. ஸோ இதுக்கப்புறம் பழச பத்தி பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நீ சொல்றது கரெக்ட் தான். இன்னைக்கு என் பொண்ணோட 22nd பர்த்டே. நம்ம இப்ப கிளம்புனா கூட சவுத் சிட்டிய ரீச் பண்ணிரலாம். அங்க உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். நானும் இன்னைக்கு உன் பர்த்டே பார்ட்டில இருப்பேன். உன் கூட சேர்ந்தே செலிப்ரேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாங்க. நான் இந்த பர்த்டே பார்ட்டிய கேபிட்டல்ல பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. என்ன கேபிட்டல்ல பர்த்டே பார்ட்டியா? ஏன்னா அவ இதுவரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் சவுத் சிட்டில தான் இருந்திருப்பா. ஸோ என்ன சடனா இங்க பர்த்டே பார்ட்டின்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இங்க இருக்காங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கேட்டேன். சரி ஓகே. இது உன்னோட பர்த்டே. ஸோ பார்ட்டியையும் நீயே பிளான் பண்ணிக்கோ. உன்னோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அப்பா விட்டுர்றாங்க. ஹீரோ கிட்ட நோ சொல்லிட்டு வந்தாலும், இன்னொரு டைம் அவன மீட் பண்ண சான்ஸ் கிடைக்குமா? அப்படிங்கிற மாரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் இந்த கேபிட்டல்ல இருந்தாலும், நான் திரும்ப அவன பார்க்குறது கஷ்டம் தான். அப்புறம் எதுக்கு நான் டிலே பண்ணிட்டு இருக்கேன்? அப்படிங்கிற மாரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. பர்த்டே பார்ட்டிக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அங்க போய் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலான்னு போனா, கேக் கட் பண்ணும்போது விஷ் மேக் பண்ணணும்ல. அப்போ அதுக்காக கண்ண மூடும்போது ஹீரோவோட ஞாபகம் தான் வருது. ஏன் எனக்கு இப்போ அவனோட ஞாபகம் வருது? அப்படிங்கிற மாரி அந்த மெமரிய தள்ளி விட்டு வந்தா, இப்போ ஒரு ஒர்க்கர் வந்து அவளோட டேபிள்ல ரோசஸ் வைக்கிறாங்க. "இத யார் அனுப்புனது?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒரு ஜென்டில்மேன் இத உங்களுக்கு டெலிவரி பண்ண சொன்னாங்க. வெளிய தான் வெயிட் பண்றாங்க." அப்படின்னு சொன்னதும், ஹீரோயினும் போய் பார்க்குறா. அது ஹீரோ. "நீ தான் ரோசஸ் அனுப்புனியா?" அப்படின்னு கேட்க, அவனும் "ஆமா. உன்னோட பர்த்டே பிரசன்ட். அப்புறம் சாரியும் கூட." அப்படின்ட்டு அவன் சொல்றான். "நீங்க எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கீங்க. நான் இதெல்லாம் அஃபோர்ட் பண்றேனா?" அப்படிங்கிற மாரி அவ கேட்குறா. ஏன்னா அவள சர்வன்ட்டுன்னு சொல்லி மட்டம் தட்டியே பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அதனால அவ அப்படி கேட்பா. ஹீரோவும், "நான் அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். நீ மூ ஃபேமிலியோட பொண்ணுங்கிறது எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்டே எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்ன பத்தி பேட் இம்ப்ரஷன் எனக்கு வந்திருக்காது. நான் வேற மாதிரி லைட்ல உன்ன வச்சு பார்த்துட்டேன். அது என்னோட மிஸ்டேக் தான். ஐ அம் சாரி." அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். சரி ஓகே. இப்பதான் நம்ம என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆஃப் ஆயிருச்சுல. இனி நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அப்படின்னு ஹீரோயின் கை குடுக்குறா. ஆனா அத ஹீரோ அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். என்ன என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆஃபா? அத ஈஸியா சொல்றாளே! அப்படின்னு அவனுக்கு மனசு வலிக்குது. அத ஹீரோயினும் அவனுக்கு சுத்தமா என்ன பிடிக்கல போல. அதான் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்க மாட்டேன்னு சொல்றான் அப்படின்னு நினைச்சுட்டு, சரி ஓகே. மிஸ்டர் கூக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதனால என்னைய மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உனக்கு தேவைப்படாது. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போறா. ஹே வெயிட் பண்ணு. நான் சொன்ன மீனிங் என்னன்னா, நம்மளோட என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆஃப் நான் அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால உன் கூட ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன்னா, நான் இன்னும் உன்னோட ஃபியான்சின்னு சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. ஓ! இதனால தான் உனக்கு லேட் ஆச்சா? நாங்க கூட என்னாச்சு ஏன் வரலன்னு பார்த்தோம். ஒரு ஹேண்ட்ஸம் மேன் கூட பேசிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்ல, ஏய் வாய மூடுங்கடி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. பாரு பாரு உன் கண்ணெல்லாம் சிவக்குது. அப்போ இந்த மேன பிடிச்சிருக்கு அப்படிதானே? ஸோ இன்னைக்கு மிஸ் மூவோட பர்த்டே. ஸோ நீங்களும் வந்து பர்த்டே பார்ட்டில கலந்துக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு காசு குடுக்குறாங்க. ஹீரோ ஒரு மாடல்னு நெனச்சிருப்பாங்க. ஹீரோ இந்த கார்ட பார்த்துட்டு, "எனக்கு இந்த காசுலாம் தேவையில்ல" அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும், "அவன் ஒண்ணும் காசு இல்லாதவன் கிடையாதுடி. ஏன்ட்டயும் மானத்த வாங்குறீங்க" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு ஹீரோ, "நாங்க ஆல்ரெடி ஒரு டீல் போட்டுருக்கோம். எனி டைம் அவ எங்க கூப்பிட்டாலும் நான் அவளுக்காக இருப்பேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவன் எத பத்தி பேசுறான்? அப்படி ஒரு கான்ட்ராக்ட் போட்டோமா என்ன? அப்படிங்கிற மாரி ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியாம நிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸும், "ஓ! அதனால தான் நீங்க காசு வேணான்னு சொன்னீங்களா? பாரு என்கிட்ட எவ்வளோ பெரிய மேட்டர மறைச்சுட்ட" அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்றாங்க. ஹீரோ மீன் பண்ணது அவங்களோட ரிலேஷன்ஷிப்ப. ஃபியான்சி, கமிட்டட் அப்படிங்கிறதுனால, ஹீரோயின் எங்க கூப்பிட்டாலும் நான் அங்க அவளுக்கு அவைலபிளா இருப்பேன் அப்படிங்கிறத அவன் மீன் பண்ணியிருப்பான். "ஸோ நீங்களும் பார்ட்டியில கலந்துக்கிறீங்க தானே?" அப்படின்னு கேட்டு ஹீரோவையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா ஹீரோயினுக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு. இவன வேற பக்கத்துல கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. அப்ப பார்த்து இந்த பொண்ணுங்களும் ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம் அப்படின்னு கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் டர்ன் தான் ஃபர்ஸ்ட் வருது. வந்ததுமே என்ன அப்படின்னு கேட்டா ட்ரூத்ன்னு பிக் பண்றா. "என்னடி என்ன சொல்ற நீ? நீ எப்பவுமே டேர் தானே சூஸ் பண்ணுவ. எப்பவுமே அட்வென்ச்சரா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்ப. சடனா என்ன ட்ரூத்ன்னு பிக் பண்ற? இங்க உள்ள யாரையும் பார்த்து ஷை ஆயிட்டியா என்ன?" அப்படிங்கிற மாரி கலாய்க்கிறாங்க. "சரிம்மா தாயே, நான் டேரையே பிக் பண்றேன்" அப்படின்னதும், "உன் பக்கத்துல உள்ள ஹேண்ட்ஸம் பாய் கிஸ் பண்ணோம்" அப்படின்னு சொல்றாங்க. "இதுக்கு நான் ட்ரிங்க்ஸே பண்ணிட்டு போயிடுறேன்" அப்படின்னு சொன்னா 3 கிளாஸ் எடுத்து வைக்கிறாங்க. "ஹீரோயினுக்கு பதிலா நான் ட்ரிங்க் பண்றேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "இல்ல, எனக்காக நானே பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே எல்லாத்தையும் எடுத்து ட்ரிங்க் பண்றா. 3 கிளாஸ் குடிச்சதும் அவளுக்கு ஓரளவு போதை ஏறிடுச்சு. அடுத்த ரவுண்ட் பார்த்தா அதுவும் அவளுக்கே வருது. "ஏய் என்ன இது மறுபடியும் என்னையே சூஸ் பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு கேட்டா,
உனக்கு வந்தா நாங்க என்ன பண்றது? இதெல்லாம் உள்குத்து கிடையாது. உனக்கு ட்ரூத்தா டேரான்னு கேட்கும்போது அவ டேர்ன்னு சூஸ் பண்றா. மறுபடியும் ஹீரோவ தான் கிஸ் பண்ண சொல்றாங்க. ஹீரோவுக்கே என்ன இது ஹீரோயினை கம்பல் பண்ணி பண்ற மாதிரி இருக்கே! அப்படின்னு அவனுக்கு ஃபீல் ஆகுது. வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நான் கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ போய் கிஸ் பண்றா. இத அந்த ஃப்ரெண்ட்ஸும் சிரிச்சுக்கிட்டே ஃபோட்டோ எடுக்குறாங்க. ஹீரோக்கு தெரியுது ஹீரோயினுக்கு நல்லா போதை ஏறிருச்சுன்னு. அதனால இவள இங்க வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னு, நான் ஃபர்ஸ்ட் இவள ரூம்க்கு கூட்டு போறேன் அப்படின்னு ரூம்க்கு கூட்டு போறான். அங்க போயிட்டு ரெஸ்ட் எடு. நான் உனக்காக ஹேங் ஓவர் சூப் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறான். ஆனா ஹீரோயின் விட மாட்றா. நான் சவுத் சிட்டிக்கு போன பிறகு உன்னை பார்க்குறதே கஷ்டமாயிரும். அதனால நீ என் கூடயே இரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஸ்டாப் பண்றா. ஹீரோவுக்கும் அந்த பிரிவை தாங்க முடியல. சரி ஓகே நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் முழிச்ச ஹீரோயினுக்கு தான் பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு. 2 பேரும் நைட்டு பெட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோ அவனோட ரிலேஷன்ஷிப் ஸ்டாண்ட பத்தி சொல்லிட்டான். இனி ஹீரோயினே ட்ரை பண்ணாலும் ஹீரோ அவள விட மாட்டான் அப்படின்னு காமிக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி எண்ட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த ஸ்டோரியை ஹாப்பி எண்டிங்கா தான் பார்க்குறேன். எப்பவுமே மேரேஜ்ல தான் எண்ட் ஆகணும்னு கிடையாதுல்ல. ஹீரோ ஹீரோயினோட ரிலேஷன்ஷிப் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட எண்டிங். ஸோ உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.